ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தியா ஒரு மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறா. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அவ தொல்லை இல்லாம ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கும் போது குஷியா இருக்கு. இந்த 30 நாள் லீவு எனக்கு எப்படி போச்சு தெரியுமா? ஐயோ, இவளை பாத்துக்கிறதே பெரிய கஷ்டமா இருந்தது. இவளை பாருங்க, நான் எப்படி தூங்குவா, தவக்கல மாதிரியே இல்ல பாக்க. நான் கதவு திறந்த உடனே பார்த்த முதல் காட்சி இதுதான். மழை பெய்யுது. இத பார்த்த உடனே மைண்டுக்கு வர ஒரே விஷயம், லீவ் விட்டுருவாங்களோ, லீவ் ஜாலியா இருக்கு. எனக்கு பர்த்டே ஸ்கூல் ஆச்சு, அவங்க சொன்னாலும் பரவாயில்ல, நாங்க நம்ம வேலையை செய்வோம், இல்லைன்னா சந்திப்பட செருப்பாலே வச்சுருவோம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது மழை பெஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தூங்கி ஏஞ்சிருக்கும் போது மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நியூஸ் வச்சுடுவோம். 7 மணிக்கு ஆரம்பிக்கிறவங்க 8 மணி வரைக்குமே அந்த நியூஸை விட்டு நாங்க நவரவே மாட்டோம். எப்ப விழுப்புரம் மாவட்டம் விடுமுறை அப்படின்னு வர வரைக்குமே நவர மாட்டோம். எங்க அம்மா எங்களை திட்டி எழுப்பி கிளம்ப சொல்லுவாங்க. நாங்க கிளம்பி 9 மணி வரைக்கும் அந்த நியூஸ் முன்னாடி நிப்போம். லீவ் விடுங்க, லீவ் விடுங்க. கடைசி வரைக்கும் லீவுனே சொல்ல மாட்டானுங்க. எவ்வளவு மழை பெஞ்சாலும். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் மினிமா போட்டுட்டு இருக்கும்போது ரொட்டி வைக்க வந்து சில்வர் ரேப் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கமெண்ட் பண்ணி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அது யூஸ் பண்ணாதீங்க. நான் உடனே சேஞ்ச் பண்ணிட்டேன் கிளாத். அதுக்கப்புறம் ஏன் பிளாஸ்டிக் பாக்ஸ்ல கொடுக்குறீங்கன்னு கேட்காதீங்க. நான் வந்து சில்வர் பாக்ஸ் வந்து வச்சிருக்கேன். அது வந்து உடச்சிட்டாங்க இல்லையா, எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் எல்லாமே உடச்சிருக்கா. அதனால சொல்லிட்டு இப்போ டெம்பர் வழியா யூஸ் பண்ணிட்டேன். திரும்பியும் ஆர்டர் பண்ணிருக்கேன். அது இன்னும் வரதுக்கு லேட் ஆகும்ன்றதுனால நான் இது யூஸ் பண்ணிட்டேன். நான் லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். ஆனா இந்த மழை மட்டும் நிக்கவே இல்லை. இப்போ வாங்க தியாவை போய் பார்க்கலாம். தியா வா, ஸ்கூலுக்கு கிளம்பலாம். இவ அப்படிதான் ஏதாவது ஒரு பொருள் கையில வச்சுக்குவா. தூங்கும் போது சரி, விளையாடும் போது சரி, வீடியோ எடுக்கும் போது சரி. அங்க பாரு, இவ எதுக்கு குஷி ஆவறா தெரியுமா? ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, மழை பெய்யுது அதானே. இன்னைக்கு நான் உன்னை லீவ் போட விட மாட்டேன். நான் எப்படியாவது உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புவேன், ஓகேவா? மழை பெய்ஞ்சாலும் சரி, நிக்காம இருந்தாலும் சரி, நான் அனுப்புவேன், ஓகே? இப்ப போலாமா மூஞ்சி கழுவ? சொல்லு ஏதாவது. அப்ப ஸ்கூல் போவேனாமா? போகணுமா? சரி வா, அப்ப கிளம்பலாம். லஞ்ச்லயா? அவங்களுக்கும் சொல்லணும்ல. நான் இன்னைக்கு லஞ்ச்ல வந்து தியாவுக்கு ரொட்டியும் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், மட்டர் பட்டாணி. உனக்கு பிடிச்சதுதான். ஆப்பிளும் போட்டிருக்கேன். இப்ப போலாம் வாங்க. நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு எல்லாரும் யோசிக்கிறீங்க. நான் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் சரி வந்து சொல்றேன், மழை ரொம்ப அதிகமா பெய்யுதுல்ல, லீவ் போட்டுடலாம் அப்படின்னு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க என் மைண்ட்ல என்ன இருக்கும். மணி வந்து 9 ஆயிடுச்சு இல்ல, 8 மணிக்கு 8:10க்கு வந்து மழையே நின்றுடுச்சு. இவ பஸ்ஸும் போயிட்டு இருக்கோம். அப்ப இவ வந்து நான் ரெடி பண்ண போன மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்துட்டு சந்தீப் என்னத்துக்கு சொன்னா, மழை இவ்வளவு பெய்யுது, எப்படி இருந்தாலும் நிக்காது, அவளை வந்து அனுப்பாதன்னா. பார்த்தா ஒரு அரை மணி நேரத்துல மழையே நின்றுடுச்சு. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இப்படிதான், கொஞ்சம் மழை பெய்யும் போது லீவ் விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் மழையே பெய்யாது, நாங்க ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். இன்னைக்கு அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கா இவ. மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது, நின்றுடுச்சு, இப்ப லீவ் போட்டா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க மேடம். தியா நில, மழை காரணமா வச்சு லீவு போட்ட, ஆமா தானே? என்ன சொல்லு. நாளைக்கு எல்லாம் போயிடணும். நான் லஞ்ச் லீவ் போட்டேன். ஆமா, நான் லஞ்ச் எல்லாம் செஞ்சு வேஸ்ட் ஆயிடுச்சு தெரியுமா? இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு அவ போகாம இருக்கிறது தான் வந்து மனசு கஷ்டமா இருக்கும். எதுவுமே பண்ணாம போகாம இருந்தா ஜாலியா இருக்கும் தெரியுமா? பாரு எப்படி எல்லாம் பண்றான்னு. இவ ஹோம்ஒர்க்கே எழுதல தெரியுமா? 30 நாள் லீவ்ல தீனு தான் இருக்கா, இன்னும் 3 தான் இருக்காமா. எழுதிருவியா இன்னைக்குள்ள? நாளைக்கு எடுத்துட்டு போகணும். நான் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன்னா சரி விட்டுடலாம், நம்மளும் என்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிருக்கோம், போய் அடிதான் வாங்கியிருக்கோம்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். இன்னைக்கு அவங்க மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, எங்கயாவது அடிச்சிட போறாங்க நம்மள மாதிரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்து எழுத வைக்கிறேன் எல்லாத்தையுமே. இன்னைக்கு ஃபுல்லா எழுதிடணும், சரியா? ஓகே. இவளுக்கு பிரேக் வேற அடிக்க தெரியலடா, கத்த ஆரம்பிச்சிடுறா. இரு பாய் சொல்லிடலாம்.
Bye. எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லணும். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே வந்து நாங்க புதன்கிழமை அந்த சனிக்கிழமை வந்து லாங் வீடியோ போட போறோம். மறக்காம பாருங்க, ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? நாங்க கண்டிப்பா இனிமே வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருப்போம். ஸோ என்ன பண்ண சொல்லுவாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. Stay tuned. Okay, bye guys. Bye.